அதிகாரிகள் ஒரு வீடியோ தந்தார். அந்த வீடியோ என்னன்னு சொன்னால், ஏறாவூர் நகரசபையின் இறைச்சி உட்பட மிக மோசமான கழிவுகள் எல்லாம் நேரடியாக வாவில கொட்டுப்படுது. மலக்கழிவுகள் உட்பட நேரடியாக தண்ணிக்குள்ள கொண்டு செல்லப்படுது. சில அதிகாரம் படைத்தவர்கள் எங்களை அழுத்தலாம். அழுத்தினால் நாங்கள் பயப்பட போவதில்லை. நிச்சய காலத்துக்குள்ள எந்த தரப்பில் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதற்கு நான் அஞ்ச போவதில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதா? மாவட்ட மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட காரியாலயத்தில் நடந்தது என்ன? ஏறாவூரிலிருந்து வெளியேற்றப்படும் மலக்கழிவுகளும் மாற்றிறைச்சி கழிவுகளும் வாவியில் கொட்டப்படுகின்றதா? கல்குடா எதனோல் தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன? அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள புதிய சுற்றாடல் துறை இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களின் கருத்துக்கள். கட்டு அழிச்சு நாசமாக்கி கிடக்கு, அப்படியே உடைச்சு நாசமாக்கி கிடக்கு. ஆனா அவருக்கு இன்றைக்கு ஒரு இடத்துல அனுமதி பத்திரம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி இந்த குடவழி நிறைய இடங்கள் அழிவுகளை கூட திரும்ப திரும்ப அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஒருவருக்கே 50 அனுமதி பத்திரம் இருக்கு, 40 அனுமதி பத்திரம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சரியான சிஸ்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் மண் அனுமதி பத்திரத்தை நிட்டாட்டி வச்சு நகரார்பத்தில் என்ன சொன்னாங்க, மண்ட விலை கூட இன்றைக்கு மண் அனுமதி பத்திரம் திரும்ப குடுபட்டிருக்கு. குடுபட்ட பிறகு என்னது, மண்ட விலை குறைஞ்சுதா? இல்லை. ஏன்? பெருமளவான மண்கள் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு தான் கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து ஏன் அந்த மண் இருக்கிற பகுதியில் இருந்த மக்களையே ஒரு சாதாரண டாய்லெட் ஒரு வீடு கட்டுறதுக்கு கொழும்புல உள்ளவர் வாங்குற அதே விலைக்கு தான் மண்ணை வாங்குறார். ஆகவே இவ்வாறான நடவடிக்கை துணை போக முடியாது. இதுக்கான ஒரு சரியான பொறிமுறை அமைப்பதற்கு நான் நேற்று தினம் GSMB அலுவலகத்துக்கு முந்தினால் நான் விஜயம் சென்றிருந்தேன். அதே மாதிரி சுற்றாடல் அதிகார சபை எனது அமைச்சுக்கு உட்பட்ட இந்த 2 திணைக்களங்கள் தான் இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அவருடைய கிளைமேட் சேஞ்சும் இருக்கிறது. அவர்களுடன் பேசி அமைச்சின் செயலருடன் பேசி அதிதீவிரமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம். என்னுடைய இந்த காலத்துக்குள்ள எந்த தரப்பில் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதற்கு நான் அஞ்ச போவதில்லை. அதுக்கு நாங்கள் துணை போறதும் இல்லை. தயவு செய்த ஊடக நண்பர்கள், கடந்த காலத்தில் நான் உங்கள்ட்ட அன்பான வேண்டுகோளை, இந்த சுற்றாடல் அமைச்சை நான் பொருட்படுத்த பிற்பாடு நான் உங்களுக்கு முன்வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள். முதல் உங்களுக்கு நன்றி சொல்ல, என்றால் கடந்த காலத்தில் நடைபெற்ற மக்களுக்கு எதிரான இவ்வாறான செயற்பாடுகளை கண்டித்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கான போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள்கிட்ட நான் அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நாங்கள் சில அதிரடியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது எங்களுக்கும் பல பிரச்சனைகள் வரும். அப்பொழுது கட்டாயம் ஊடகங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய நலனை பாதிக்கின்ற செயற்பாடுகளை நான் தடுத்து நிறுத்தும் பொழுது சில மாபியாக்கள், சில அதிகாரம் படைத்தவர்கள் எங்களை அழுத்தலாம். அழுத்தினால் நாங்கள் பயப்பட போவதில்லை. நிச்சயமா ஊடகங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பக்கபல துணையா இருக்கணும் என்ற ஒரு புதிய சுற்றாடல் ராஜாங்க அமைச்சின் அடிப்படையில் உங்களோட உதவியை நான் இந்த இடத்திலே வேண்டி நிற்கின்றேன். கடந்த கால உதவிகளுக்கு எனது நன்றிகளை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் புல்லுமலை தனி தொழிற்சாலை நிறுத்தினதுக்கு எங்களுக்கு ஊடகங்கள பங்களிப்பு மக்கள் சார்பாக பெரிய அளவில் இருந்தது. அப்படி இந்த மாவட்டத்தில் எத்தனையோ மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தினதுல ஊடகங்கள பங்களிப்பு எத்தனோல். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எத்தனோல் தொழிற்சாலை நேற்று போன கிழமை மட்டக்களப்பு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட காரியாலயத்தில் நான் கூட்டம் போட்டேன். அப்ப எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒன்றை தந்திருந்தார்கள். என்னென்று சொன்னால், அந்த அதிகாரிகள் தந்த தகவல். அதுல உங்களுக்கு தெரியும், தம்பி சசி அவர்களும் அதோட நித்தி அவர்களும் அந்த இடத்துக்கு செய்தி சேரிக்கு சென்ற நேரம் தாக்கப்பட்டு அங்குள்ளவர்களால் அங்கிருந்து போக முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது ஊடக ஆக்களுக்கு. அந்த நேரத்தில் போன கிழமை நான் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட காரியாலயத்துக்கு போன நேரம் அந்த அதிகாரிகள் ஒரு வீடியோ தந்தார்கள். அந்த வீடியோ என்னன்னு சொன்னால், நேரடியாக அந்த எத்தனால் ஃபேக்டரி கழிவு பாவிக்குள்ள போய் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கு. இதை சாதாரண நாட்கள் வெளிப்படுத்த அந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அதிகாரிகள், அது மாதிரி ஏறாவூர் நகர சபையின் இறைச்சி உட்பட மிக மோசமான கழிவுகள் எல்லாம் நேரடியாக வாவில கொட்டுப்படுது. மலக்கழிவுகள் உட்பட நேரடியாக தண்ணிக்குள்ள கொண்டு செல்லப்படுது பல இடங்கள்ல. மட்டக்களப்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட அதிகாரிகளோட கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாளர் என்ற கலந்துரையாடல இந்த மாவட்டத்தில் இவ்வாறு மோசமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த கள விஜயங்களை நாங்கள் அதிரடியாக மேற்கொள்ளும் பொழுது ஊடகங்களுக்கு நிச்சயம் அறிவிப்போம். ஊடகங்களுக்கு நிச்சயம் அறிவிப்பேன். அது மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. இந்த விஷயம் பெரிய அளவில் வெளியில வரணும் என்றால் ஊடகங்களுக்கு கூட தான் வெளியில வரணும்.
அதுக்கு நான் நிச்சயமா உங்களோட உதவியை நாடுவோம். அதை நான் ஆரம்பத்துச்சு உங்களோட உதவி கட்டாயம் தேவை. இந்த எத்தனோல் விஷயம் பாருங்க, அன்றைக்கு நாங்க போராடினோம், ஊடகவியலாளர் அதை செய்தி செய்யணும் தாக்கப்பட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஒரு அரச தரப்புல உள்ளவர்களே வீடியோ தராங்க, லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கிற ஒன்றாண்ட போன்ல இருக்கு, உங்களுக்கு நான் அந்த வீடியோக்குள்ள கூட தர முடியும். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. கதிர வட்டவான் ராழ்பண்ணையிலிருந்து கழிவுநீர் நேரடியாக வெளியேற்றப்படுது. அப்ப சுற்றாடல் அதிகார சபைக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏனென்றால் அதுலேயும் பல லட்சக்கணக்கான நீர்கள் செத்து முதைக்குது. அப்ப ராழ்பண்ணை என்ற பேர்ல இயற்கையான மீன்பிடி, இயற்கையான ரால் பிடிக்கிறது, இயற்கையா நண்டு பிடிக்கிறது, இதெல்லாமே நாசமத்தை அழிஞ்சு போற நிலைமை இருக்கு. ஆக அபிவிருத்தி என்ற போர்வையில எங்கட மாவட்டத்தில் இயற்கையாகவே அமைந்திருக்கிற மீன்பிடி, ரால் வளர்ப்பு, ரால் பிடிக்கிறது இதெல்லாம் நாசமாக்க முடியாது. இதுக்கு ஒருபோதும் என்றால் அநேகமா முழுவதுக்கும் இண்டஸ்ட்ரியல்ல இருந்து சகலத்துக்கும் அனுமதி கொடுக்கிறது சுற்றாடல் அதிகார சபை. சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி இல்லாம எதுவும் செய்யலாது. இன்றைக்கு சில இடங்கள்ல போய் சில மில் நீங்க சில இடங்களை குறிப்பா பாத்தீங்கன்னா ஏறாவும் சில ஜனங்கள் சரிவா வாழ்ற இடங்கள்ல இருக்கிற மில்லுகள்ல இருந்து வெளியேறப்படுற கழிவுகள் மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, பயங்கரமான நோய்களை ஏற்படுத்துது, நேரடியாக கழிவு தண்ணி அகற்றப்படுது. இதெல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம். உடனடியாக தடுத்துறது, எதுக்கு பயப்படலாம். நன்றி.